Hi, this is Narmada from Vista Academy Hero. Time and distance அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். Two cars P and Q start simultaneously from two different places and towards each other. They arrive at their destination after 4 hours and 3 hours respectively. If speed of car P is 60 km per hour, what is the speed of car Q அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது டிஸ்டன்ஸ் எப்பவுமே ஈக்குவலாக இருக்குது அப்படி தானே, போயிட்டு திரும்ப அதே டெஸ்டினேஷனுக்கு வராங்க அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு டைமும் ஸ்பீடும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிற மீனிங். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா நீங்கள் எப்படி போகணும்னா டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 4 hours 3 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பியோடது, இது கியூவோடது அப்படிங்கும்போது அதை ஸ்பீடுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இதோட தலைகீழி அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னா இதை இங்கேயும் அதை அங்கேயும் போட்டுக்கோங்க. இப்போ 3 4 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பியோட வந்து ஸ்பீட் கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, 60 km per hour அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 parts வந்து 60 km per hour அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, ஸ்பீட் ஆஃப் கியூ தானே கேட்குறாங்க. அப்போ 4 parts எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் 1 parts எவ்வளோன்னு தெரியணும். அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 parts வந்துடும், இது 20. இப்போ 1 parts 20னா 4 parts என்ன வந்திருக்கும், 4 × 20 80. அப்போ 80 km per hour அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி அதுதான் கரெக்ட். தேங்க்யூ.